So next 7th problem, y squared minus 2y plus 4x minus 1 equal to 0 என்பதன் பரவளைய செவ்வகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first option is 2, second option 1, third option minus 4 and fourth option 4. So இதோட தீர்வு என்ன அப்படின்னு பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட பரவளையத்தை பின்வருமாறு எழுதலாம். ஸோ இதில் எக்ஸ் டேர்மை ஒரு பக்கமும் ஒய் டேர்மை இன்னொரு பக்கமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ y minus 1 into equal to minus 4x plus 2. அதாவது y minus 1 squared equal to minus 4. minus 4 காமனாக எடுக்கும்போது நமக்கு x minus 1 by 2. ஸோ இதில் small x small y இருக்குது. இதை நம்ம caps x caps yக்கு சேஞ்ச் பண்ணும்போது small x equal to cap x plus 1 by 2 and small y equal to cap y plus 1 என்க. ஸோ இதோட உச்சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்சி வேல்யூ வந்து 1 by 2, 1 and a equal to 1. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ப்ராப்ளமில் அப்படின்னா பரவளைய செவ்வகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பரவளைய செவ்வகம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு உச்சியும் குவியமும் வேணும். உச்சி வந்து 1 by 2, 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அகெயின் குவியம் வந்து 3 by 2, 1. ஸோ பரவளைய செவ்வகம் வேணும் அப்படின்னா உச்சி குவியத்திற்கு இடைப்பட்ட தூரம் தான் பரவளைய செவ்வகம். ஸோ பரவளைய செவ்வகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம x2 y2ன்னு வச்சுக்கணும். அண்ட் உச்சியை வந்து x1 y1 வச்சுக்கிட்டோன்னா x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் the root of 3 by 2 minus 1 by 2 the whole squared plus 1 minus 1 the whole squared. இங்கே வந்து நம்மளுக்கு 0 squared கிடைக்கும். அண்ட் 3 by 2 minus 1 by 2 நமக்கு 1 கிடைக்கும். 1 squared 1 தான். ஸோ root of 1 equal to 1. So finally the problem y squared minus 2y plus 4x minus 1 equal to 0 என்பதன் பரவளைய செவ்வகம் option 2 1. Next problem number 8, 3, 4 பரவளைய முனை செவ்வக சமன்பாடு y equal to 5 எனில் குவியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க பரவளையத்தோட முனை கொடுத்துட்டாங்க அண்ட் செவ்வகத்தோட சமன்பாடும் கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா அந்த குவியமோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 3, 4 வந்து பரவளையத்தோட முனை அண்டு செவ்வக சமன்பாடு வந்து y equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட குவியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 சாய்ஸஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 3, 7, செகண்ட் ஆப்ஷன் இஸ் 3, 5, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 5, 5 அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் இஸ் -3, 5. ஸோ நம்ம தீர்வு பார்க்கலாம். தீர்வு உச்சி ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 3 by 4 அண்ட் பரவளைய சமன்பாடும் ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்காங்க y equal to 5 அண்ட் y minus 5 equal to 0. இந்த y equal to 5ங்கிறத y minus 5 equal to 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ y minus 5 equal to 0 இந்த கோட்டிலிருந்து 3, 4க்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 4 minus y, அதாவது y2 minus this value. ஸோ 4, 5 divided by root of 0 squared plus 1 squared. So 4, 5 1 and root of 1 squared 1. So 1 divided by 1 equal to 1. So குவியம் மற்றும் உச்சிக்கு இடைப்பட்ட தூரம், அதாவது குவியம் வந்து என்ன அப்படின்னா 3, 5. ஸோ ப்ராப்ளம் 3, 4 பரவளைய முனை செவ்வக சமன்பாடு y equal to 5 எனில் குவியம் வந்து 3, 5. That's the second option.
And next problem is e squared y by dx squared minus 9 into dy by dx equal to 0 in பரப்பு. d squared y by dx squared minus 9 into dy by dx equal to 0 in பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துணை சமன்பாடு ஈக்குவேட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து y equal to a into e power of 3x plus b into e power of minus 3x. Second choice is y equal to a plus b e power of 9x. And third choice is y equal to ax plus b into e power of 9x. And the final choice is y equal to a plus b e power of 3x. So the first தீர்வு துணை சமன்பாடு m square minus 9m equal to 0. That means இது வந்து m squared and this is m. dy by dx m னு சொல்கிறோம். ஸோ d squared by y by dx squared வந்து m squared ஆயிரும். ஸோ m squared minus 9m equal to 0. ஸோ இதுலேருந்து m காமனாக எடுக்கிறோம். m minus 9. ஸோ ஃபஸ்ட்டு m equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அண்ட் அகெயின் m minus 9 equal to 0 அப்படின்னா m equal to 9. ஸோ mக்கு 9,0ன்னு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இவை இரண்டும் மெய்யெண்கள் அண்ட் சமமில்லாத மூலங்கள். சப்போஸ் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ax plus b அந்த ஃபார்முலா கொடுத்துக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து சமமில்லாத வேல்யூஸு, பட் ரெண்டுமே வந்து மெய்யெண்கள் அப்படிங்கிறதுனால y equal to a into e power of 0x plus b into e power of 9x. இல்லை e power of 0ஓட வேல்யூ வந்து 1, அதனால y equal to a plus b e power of 9x. So d squared by y by dx squared minus 9 dy by dx equal to 0 in பரப்பளவு வந்து y equal to a plus b e power of 9x. The option 2. And next problem is limits of x equal to 0 sin 5x divided by tan nx in மதிப்பு என்ன? sin 5x tan nx limitation x equal to 0 in மதிப்பு என்ன? First option 0, second option 1, third option 1/2, fourth option is 2. ஸோ இதில் வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். தீர்வு limitation of x tends to 0 sin 5x divided by tan nx equal to இந்த எக்ஸோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆனால் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்றனால sin 5 into 0 and tan 10 into 0. ஸோ sin 0 cos 0 0/0 அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வரும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 வந்து காமனாக வந்துடும். அண்ட் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 5x அண்ட் 10 வந்து ப்ரியராக வந்துடும். tan 10x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant squared 10x. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம x tends to 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 cos 0 by 10 secant 0. sin cos 0ஓட வேல்யூ இஸ் 1 and secant square of 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 அப்படின்னு இருக்கனால 5/10. இந்த 5/10 சிம்பிளிஃபை பண்ணும்போது we get 1/2. So once again repeat the sum. Limitation x tends to 0 sin 5x divided by tan 10x. So first நம்ம x க்கு வந்து 0 substitute பண்ணுறோம். sin 0 by tan 0 and again நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 5 cos 5x and 10 secant square 10x கிடைக்குது.
ஸோ இப்போ மறுபடியும் வந்து எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 5 cos 0 and 10 secant square 0 கிடைக்குது. cos 0 ஓட வேல்யூவும் secant square 0 ஓட வேல்யூ வந்து நம்பர் 1. ஸோ அதனால் 5/10 சிம்பிளிஃபை பண்ணும்போது we get 1/2. ஸோ 5/10 simplified and நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1/2. differentiation of sin x வந்து cos x and differentiation of tan x வந்து secant square x. ஸோ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு 1/2 அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து லிமிட்டேஷன் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin 5x divided by tan 10x இன் மதிப்பு வந்து the third option 1/2.